மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றாங்க. ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை மற்றும் அதிகாரமளித்தல் திறன் மேம்பாடு சட்டம் அப்படின்னு இந்த சட்ட திருத்தத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க. 1995 சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றது தான் இவங்களுடைய திட்டம். இந்த வக்பு சட்ட திருத்தத்துக்கு தீவிரமான எதிர்ப்பு வருது. எதிர்க்கட்சிகளோட எதிர்ப்பின் காரணமாக இது பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு விவாதத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த வக்புனா என்ன, வக்பு சட்ட திருத்தத்துக்கு ஏன் எதிர்ப்பு வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வக்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்களுக்கு, தர்காக்களுக்கு பல முஸ்லிம் பெரியவர்கள், தொழிலதிபர்கள் தானமாக கொடுத்த நிலங்கள் இந்தியா முழுக்கவே இருக்குது. இதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் வேணும் அப்படின்னு 1954 உருவாக்கப்பட்டது தான் இந்த வக்பு வாரிய சட்டம். இந்த வக்பு வாரிய சட்டத்தில் ஏற்கனவே பலமுறை 1964, 69, 1995 இப்படி பல முறை திருத்தங்கள் முன்மொழியப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களை விட இப்போ உள்ள திருத்தம் ஏன் எதிர்க்கப்படுது அப்படின்னா, இந்த திருத்தங்கள் முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக கொண்டு வரப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். இந்த வக்பு அப்படிங்கிறது பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு 3 லட்சம் வக்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இதே மாதிரி வக்பு வாரியம் இருக்கு. இந்தியாவில் ஒன்றிய அரசாங்கத்துடைய வக்பு போர்டுக்கு கீழே ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில வக்பு போர்டுகள் இருக்குது. அந்த வக்பு போர்டில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வக்புகள் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. 1995 சட்டம் 75 பிரிவின்படி 5000 ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கக்கூடிய வக்புகள், வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய வக்புகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருமானம் கொடுக்கக்கூடிய வக்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 2194 இருக்குது. வருமானம் இல்லாத வக்புகள் 4507 இருக்குது. இந்த 5000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய வக்புகள் தங்களுடைய வருமானத்திலிருந்து 7% அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது 1995 சட்டத்தில் இருக்குது. அதுவும் அமலில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வக்பு போர்டை பொறுத்த வரைக்கும் அதில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நிர்வாகிகளாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் 11 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதுக்கான ஆய்வாளர்கள், கண்காணிப்பாளர்கள் இப்படிலாம் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பேசின பல பாஜக காரங்க என்ன மாதிரியான பிரச்சாரங்களை ஈடுபட்டாங்கன்னா, கோவில் நிலத்தை மட்டும் அரசாங்கம் வச்சிருக்கு, ஆனால் முஸ்லீம்கள் நிலத்தை அவங்களே பராமரிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறது இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அவங்களே வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வக்பு போர்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தின் கீழையும் மாநில அரசாங்கத்தின் கீழையும் தான் இயங்குது. இது ஒவ்வொரு ஆண்டும் இதோடைய வருமானங்கள், வரவு செலவுகள் எல்லாமே கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கணக்கு பார்க்கப்படுகிறது. 5000 ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கக்கூடிய வக்புகள் தங்களுடைய வருமானத்திலிருந்து 7% அரசாங்கத்துக்கும் செலுத்துது. ஒன்றிய அளவில் வக்பு போர்டுக்கு ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பொறுப்பாளராக இருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறைக்கு கீழே இருந்தாலும் இதுக்கு வக்பு போர்டு தலைவர் பொறுப்பாளராக இருக்கார். இப்போ முன்னாள் எம்பி ரகுமான் அவர் தமிழ்நாட்டுடைய வக்பு போர்டு தலைவர். நீங்க தமிழ்நாட்டுடைய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னாலே இந்த வக்பு போர்டு பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஆக இத்தனை காலமாக வக்பு போர்டு குறித்து இஸ்லாமியர்களுடைய நிலத்தை, சொத்தை, பள்ளிவாசல்களை அவங்களே நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. வக்பு போர்டுகள் முழுக்க அரசு கட்டுப்பாட்டில், அரசின் கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு இதில் தெளிவாக தெரிய வருது. இந்த சட்ட திருத்தத்தில் ஏன் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது அப்படின்னா, முதல்ல அடிப்படையானது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வக்பு போர்டு அதோடைய நிர்வாகம் எல்லாமே நேரடியாக அந்த மாநில அரசு தான் கட்டுப்படுத்துது. இப்போ மாநில அரசை தாண்டி நேரடியாக ஒன்றிய அரசின் கீழவே இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் இருக்குது. இது மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்திலேயே இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14, 15, 25, 30 இப்படி பல பிரிவுகளுக்கு எதிராக இந்த சட்ட திருத்தம் இருக்கு. இஸ்லாமியர்களுடைய அந்த பள்ளிவாசல், தர்கா இது சம்பந்தப்பட்ட சொத்துக்களை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒன்றிய வக்பு போர்டிலும் சரி, மாநில அளவிலான வக்பு போர்டிலும் சரி, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் 2 பேரை உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த திருத்தம் அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் அதோடைய அமைச்சர்களிருந்து அறங்காவலர்கள் வரைக்கும்
வரைக்கும் ஆணையர்கள் இருந்து அந்த அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் முதற்கொண்டு இந்துக்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த சட்டம். அப்படி இருந்துமே எல்லாமே நிர்வகிக்கக்கூடியது இந்துக்களாக இருந்தாலுமே கோவில் நிலங்களை மட்டும் எப்படி அரசாங்கம் நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஆனால் அதே நபர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த வக்பு போர்டுகளுடைய சொத்துக்கள் மற்றும் அதோடைய நிர்வாக குழுவுக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடிப்படையில் இவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாதுகாப்பு துறைக்கு அடுத்து ரயில்வே துறைக்கு அடுத்து அதிக சொத்து இருக்கக்கூடியது இந்த வக்பு போர்டுக்கு தான். கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்குது. இதை நிர்வகிக்கிறதுல சிக்கல் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல தான் அகிலேஷ் யாதவோடைய கேள்வி ரொம்ப முக்கியமானதாக ஏற்படுது. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரயில்வேவுடைய நிலமாக இருக்கலாம், ஏர்போர்ட்டுடைய நிலமாக இருக்கலாம், இதை எல்லாத்தையும் தனியாருக்கு விற்கிறதுக்கு இவங்க ஏற்கனவே திட்டம் போட்டாங்க. இந்த பணமாக்கல் திட்டம் அப்படிங்கிற பேரில் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவின் மூலமா இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்கள், ரயில்வேலுடைய நிலமா இருக்கலாம், ஏர்போர்ட்டுடைய நிலமா இருக்கலாம், பிஎஸ்என்எல் நிலமா இருக்கலாம், இதெல்லாம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி நாளைக்கு இதை நேரடியாக கைப்பற்றி இந்த 8 லட்சம் ஏக்கரையும் கைப்பற்றி இதையும் விற்பனை பண்றதுக்கு இவங்க திட்டமிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். இது பாரதிய ஜனதாவுடைய இந்த ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு தேவைப்படுது, அதுக்காக தான் இதை கொண்டு வர்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத பாரதிய ஜமீன் கட்சின்னு கூட மாத்திக்கலாம் அப்படின்னு கூட நம்ம அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி ஒரு ஆய்வாளரும் சொல்றாரு, இந்த 8 லட்சம் ஏக்கரையும் அரசு எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த திட்டமே போடுது பாஜக தலைமையிலான இந்த அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு ஆய்வாளரும் முன்வைக்கிறார். ஆக ஆய்வாளர்கள் சொல்கிறபடி பார்த்தா அரசு எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்களை அரசு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 8 லட்சம் ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு இவங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை எப்படி பணமாக மாற்றுறது, அதை இஸ்லாமியர்களுடைய நிர்வாகத்திலிருந்து எப்படி பிடுங்கிறது, இப்படியானதுக்கான திட்டமிடல் தான் இது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய மத உரிமைக்கு எதிராக, இப்படி பல இடங்களில் இந்த சட்டம் கேள்விக்குள்ளாகுது. ஒரு இடம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதா இல்லையா அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையர் தான் முடிவு பண்ணுவார். அப்படிங்கிறதே அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய சொத்து உரிமைக்கு எதிரானதாக மாறுது. எப்படி அறநிலையத்துறை தன்னுடைய சொத்துக்களை ஆக்கிரமிச்சிருக்கவங்களுக்கு எதிராக வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி வக்பு வாரியத்துக்கும் பல ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இடையில வழக்குகள் பல உயர்நீதிமன்றங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் காரணமாக வச்சு தான் இந்த சட்ட திருத்தமே கொண்டு வர்றாங்க. இப்படியான பல்வேறு வழக்குகளை இந்த வக்பு வாரியத்துக்கு எதிராக போட்டக்கூடிய ஒரு முக்கியமான நபராக யார் இருக்கா அப்படின்னா, அஸ்வினி உபாத்யா அப்படின்னு ஒரு முக்கியமான வழக்கறிஞர் இருக்காரு. இவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள், நம்ம ஊரில் போகக்கூடிய இந்த மகளிருக்கான இலவச பயணம், பெண்களுக்கான 1000 ரூபாய், ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய விலையில்லா அரிசி, இப்படியான திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதையெல்லாம் தேர்தல் ஆதாயத்துக்கு அரசியல் கட்சிகள் கொடுக்குறாங்க, இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே வழக்குகளை நடத்தின ஒரு முக்கியமான நபர். இவர் பாஜகவுடைய ரொம்ப நெருக்கமானவர், பாஜகவில் பொறுப்புலையும் கூட இருந்தவர். ஆக பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் எப்படி சமூக நலத்திட்டங்களுக்கு எதிராக சில வழக்குகளை அவங்களே போட்டு அதை குறித்து விவாதங்களை எழுப்பினாங்களோ, அதே மாதிரியான ஒரு வழக்குகளை தான் இந்த வக்பு வாரியத்துக்கு எதிராகவும் போட்டு இன்னைக்கு அதை விவாதமாக மாற்றிருக்காங்க. அடிப்படையில் வக்பு வாரியத்தை முழுமையாக அதிகாரமற்றதாக மாற்றி அதுக்கு உள்ள இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அப்படிங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் காரங்களை இந்தியா முழுக்க இறக்கி அந்த சொத்துக்களை கபலீகரம் பண்றது இவங்களுக்கு முக்கியமான அஜெண்டாவா இருக்கு. இப்போ மாநில அரசுகள் வக்பு வாரிய உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்எம் அப்துல்லா, ஆலூர் ஷானவாஸ், இப்படி பல மக்கள் பிரதிநிதிகள் தான் இதில் உறுப்பினராக இருக்காங்க. அது இல்லாமல் 3 பேர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இதே உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் இந்த வக்பு போர்டில் உறுப்பினர்களாக நியமிக்குதுன்னு வைங்க, அங்கே என்ன நடக்கும்? ஆர்எஸ்எஸ் காரங்க தான் நேரடியாக வக்பு போர்டு உறுப்பினராகவும் வருவாங்க. அவங்க கடந்த காலத்தில் பல அரசு தேர்வுகளையே இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பணியாளர்களை வச்சு நிரப்புனவங்க. பள்ளிவாசலில் தொழுகை நடத்துறதே நான் தடுத்துட்டேன் அப்படிங்கிறத சாதனையாக பேசின முதலமைச்சர். இப்படியான நபர்கள் இருக்கக்கூடிய இடங்களில், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்பு போர்டுக்குள்ள உறுப்பினராகலாம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் துணை ஆணையரும் தான் சொத்தை முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த சொத்துக்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர்களால் சூறையாடப்படும், ஏற்கனவே ஆக்கிரமித்து வச்சிருக்கவங்களால கைப்பற்றப்படும். மீண்டும் மீண்டும் நம்ம திரும்ப பார்க்கக்கூடியதில் அகிலேஷ் யாதவ் சொன்ன மாதிரி ஏற்கனவே பொது சொத்துக்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்துக்கு இந்த 8 லட்சம் ஏக்கருக்கு மேலான வக்பு வாரிய சொத்துக்களும் கிடைச்சதுன்னா அதுவும் அதானி மாதிரியான பெரு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படும். அயோத்தியிலேயே இவங்க பல இடங்களில் சொத்தை கைப்பற்றி இந்த மாதிரி பெரு நிறுவனங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அயோத்திக்கே அந்த நிலைமைனா வக்பு வாரியத்துக்கு என்ன மாதிரியான நிலைமை இவங்க ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளாகுது. அடிப்படையில் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது. இதுக்கு பின்னாடி இருக்க ஆர்எஸ்எஸ் உடைய
சதி அப்படிங்கிறது இந்த 8 லட்சம் ஏக்கர் நிலத்தை கொள்ளையடிக்கிறது, விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரியுது. அதனால தான் தமிழ்நாட்டுடைய எம்பிக்களும் சரி, கேரளாவுடைய எம்பிக்களும் சரி, இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களும் சரி இதை ரொம்ப தீவிரமாக எதிர்த்து பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி எழுது. நான் வந்து இஸ்லாமியர்களுடைய நண்பனாக இருப்பேன், இந்த ஆட்சி வந்து பழைய ஆட்சிகள் மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த சந்திரபாபு நாயுடு மாதிரியான நபர்கள் இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை ஆர்எஸ்எஸ்க்கு பலி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.